அனைவருக்கும் வணக்கம். சரவணா ஆஸ்ட்ரோ சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இதற்கு முன் மேச ராசி, ரிஷபம் ஆகிய 2 ராசிகளுக்கும் 2026க்கு உண்டான ராசி பலன்களை சொல்லியிருக்கின்றேன். யூடியூப்பில் பார்த்தால் உங்களுக்கு அடுத்து தற்போது மிதுன ராசிக்கு நம்ம 2026 ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்ல போகிறோம். மிதுன ராசின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்னென்ன நட்சத்திரங்கள் வரும்? மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அடுத்து திருவாதிரை 1 2 3 4 பாதங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 1 2 3, ஆக இந்த 9 பாதங்கள், இந்த 3 நட்சத்திரங்கள் இந்த மிதுன ராசியில் வரும். ஆக 2026 மிதுன ராசி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இதில் மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாக எப்படி இருப்பாங்க? மிதுன ராசிக்காரர்கள் விவேகமானவர்கள், சமயம் சார்ந்து நடந்து கொள்வார்கள், குறிப்பிருந்து நடந்து கொள்வார்கள் என்று சொல்லுவோமே, அது மாதிரி மிகுந்த அனுபவசாலி என அவளை சொல்லலாம். அதே மாதிரி தர்ம காரியங்கள், இப்போ நம்ம யாருக்காவது சில பேர் தயங்குவான், இந்த ராசிக்காரங்கள் அப்படி இல்லை, தயங்காம தர்ம காரியங்கள் செய்யறதுக்கு அவங்களுக்கு மனசு ரெடியா இருக்கும். இவங்க ஒவ்வொரு நாளையும் பார்த்தீங்கன்னா கடவுள் நமக்கு கொடுத்த இந்த நாள் அப்படிங்கிறத நினைச்சு அதை பாக்கியமா கருதி வாழ்வாங்க. இவங்க அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள். இது அவங்களுடைய குண நலன்கள். மிதுன ராசிக்கு 2026 ஆண்டு பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தெய்வ அனுகூலம் அவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி இப்போ ஒரு தொழில் பண்றாங்க, இந்த தொழில லாபம் இருக்குமா? இது வரைக்கும் அவங்களுக்கு லாபங்கள் அவ்வளவா பார்த்துக்க மாட்டாங்க. இனி வரும் காலங்கள்ல நல்ல லாபம் உண்டு. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த தொழில வருமானம் அதிகரிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. வருமானம் அதிகரிப்பு அவங்களுக்கு இருக்கிறதுனால சேமிப்பு, இது வரைக்கும் சேமிப்பு கையிருப்புங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கும். இப்போ சேமிப்புங்கிறது ஒரு நல்ல அமைப்பாகவே இருந்துரும். இந்த ஆண்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குரு மிதுனத்தில் இருக்கிறார். இப்போ குரு மிதுனத்தில் இருக்கிறதுனால ஒரு மரியாதை, ஒரு பெரிய பொறுப்பு, இது மாதிரியெல்லாம் அவங்க இந்த இடத்துல வகிக்கிறதுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. ஜூன் மாதத்துல பார்த்தீங்கன்னா குரு 2ஆம் வீட்டிற்கு, குரு 2ஆம் வீட்டிற்குங்கிறது என்ன? 2ஆம் வீடு அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு 2ஆம் வீடு கடகம். இப்போ குரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு கடகத்துல அங்கே உட்கார்றாரு கடகத்துல. இப்போ கடகத்துல அவர் உட்கார்றதுனால எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருமணம் அவங்களுக்கு தடைப்பட்டு இருக்கலாம், பேச்சுவார்த்தை நின்றுருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, தடைப்பட்ட ஒரு காரியம் திருமணம் சிறப்பாக பேசி முடிக்கிறதுக்கு இந்த ஒரு தருணம் நல்லா இருக்கும். மிதுன ராசிக்கு வேலை எப்படி இருக்கும்? வேலையை பார்த்தீங்கன்னா வேலையில ஒரு பெரிய மாற்றம், கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் முன்னேற்றம் இருக்குன்னா இது வரைக்கும் ஒரு சுணக்கமான ஒரு பொருளாதாரம் இனிமேல் ஒரு முன்னேற்றமான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு அமையும். அதில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி கல்வி மாணவர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில அவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பாக அவங்க விளங்குறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அதே மாதிரி வேலை சார்ந்த, இப்போ வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க, வேலை கிடைக்கல அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இனி வரும் காலங்களில் வேலை சார்ந்த அந்த தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு அவங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பம் அமையுங்கிறத தருணத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பரிகாரம், இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவோம். இந்த பரிகாரத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? இப்போ பரிகாரம்னா என்ன? சனி மற்றும் ராகு கால அந்த நேரங்களில் பரிகாரம் செஞ்சுக்கிறேன். சனிக்கு தனியாக பிரித்தி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ராகுக்கு அதி தேவதை யாரு? துர்க்கைக்கு பரிகாரம் பண்ணி செஞ்சுக்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.